அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லிம்கள் எடுத்துக்கொண்ட உறுதிமொழி பற்றி தெரிந்த மக்காவில் இருந்த இறை நிராகரிப்பாளர்கள் மிகவும் பயந்தனர். இனி சமாதானம் செய்து கொள்வதுதான் நல்லது, இன்றேல் பெரும் இழப்பு ஏற்படும் என்று அனைவரும் கூறினர். குறைசிகளில் சுஹைல் இப்னு அம்ரு என்று ஒருவர் இருந்தார். அவர் மிகவும் அறிவு நுட்பம் மிகுந்தவர், சிறந்த பேச்சாளரும் கூட. அவர்கள் அந்நலாரிடம் விரைந்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்துமாறு அனுப்பி வைத்தனர். ஹுதைபியா வந்த சுஹைல் முஸ்லிம்கள் மும்முரமாக போர் ஆயத்தங்களில் ஈடுபட்டிருப்பதை கண்டார். இதை கண்ட அவர் அச்சம் அடைந்தார். விரைந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்த சுஹைல், உஸ்மான் ரலி உயிரோடுதான் இருக்கிறார், அவர் கொல்லப்படவில்லை. நான் உங்களிடம் சமாதானம் பற்றி பேச வந்துள்ளேன். இங்கே உங்கள் தோழர்கள் போர் ஆயத்தங்களில் ஈடுபட்டுள்ளனர். குறைசிகளோ தங்களை இவ்வாண்டு மக்காவில் நுழைய விடுவதில்லை என்று சபதம் எடுத்துள்ளனர். நான் சில நிபந்தனைகளை கொண்டு வந்திருக்கின்றேன். அவற்றில் எங்களுக்கும் பாதுகாப்புள்ளது, உங்களுக்கும் நன்மையுள்ளது. அவற்றை தாங்கள் ஏற்றுக்கொண்டீர்களானால் ஒரு பயங்கர போரை நின்றுவிடும், பல உயிர்கள் காப்பாற்றப்படும், மேலும் மாபெரும் புகழும் தங்களை வந்தடையும் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அந்நிபந்தனைகள் யாவை? சுஹைல் கூறினார், இவ்வாண்டு தாங்கள் தவாப் செய்யாமல் திரும்பிவிட வேண்டும். அடுத்த ஆண்டு வந்து 3 நாட்கள் தங்கியிருந்து சென்று விட வேண்டும். அப்போது உரைகளில் உறங்கும் வாள்களை தவிர வேறெந்த ஆயுதமும் கொண்டு வரக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அடுத்த நிபந்தனை கூறுங்கள். சுஹைல் கூறினார், குறைசிகளில் ஒருவன் முஸ்லீம் ஆகி மதீனாவுக்கு வந்தால் அவன் மக்காவுக்கு திருப்பி அனுப்பப்பட வேண்டும். ஆனால் ஒரு முஸ்லிம் மதீனாவில் இருந்து மக்காவுக்கு வந்துவிட்டால் அவனை நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது நேரம் கண்களை மூடிய வண்ணம் மௌனமாக இருந்தார்கள். வஹி இறை அறிவிப்பு வரும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே இருப்பார்கள். அப்போது முஸ்லிம்கள் நீதிக்கு புறம்பான நிபந்தனையை கேட்டு கோபப்பட்டு கொண்டிருந்தனர். எனினும் அவர்கள் பொறுத்து கொண்டார்கள். பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கண்களை திறந்து கேட்டார்கள், 3வது நிபந்தனைகளை கூறுங்கள். சுஹைல் கூறினார், 10 ஆண்டுகள் வரை இவ்வொப்பந்தம் நீடிக்கும். யாரும் யாருடனும் மோதல் போக்கை மேற்கொள்ள கூடாது என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், வேறு ஏதாவது இருக்கிறதா என்று. சுஹைல் கூறினார், அரேபியாவில் உள்ள எந்த கூட்டத்தாரும் எந்த பிரிவினருடனும் உடன்படிக்கை செய்து கொள்ளலாம். இவைதான் குறைசிகளின் நிபந்தனை. நிலைமை மோசமடையும் முன் இது பற்றி தாங்கள் நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். தங்கள் சிந்தனையையும் அறிவு நுட்பத்தையும் மக்கள் பெரிதும் நம்புகிறார்கள். என் நிபந்தனைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதான உடன்படிக்கை பத்திரம் எழுதுமாறு அலிரலி அவர்களுக்கு ஆணை பிறப்பித்தார்கள். இதை கண்ட முஸ்லிம்களுக்கு பெரும் வெறுப்பு ஏற்பட்டது. பொறுமை இழந்த உமர் ரலி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவினார். உமர் ரலி அவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், தாங்கள் அல்லாஹ்வின் தூதர் அல்லவா? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? உமர் ரலி கேட்கிறார்கள், நாம் முஸ்லிம்கள் அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள், ஆம், நாம் முஸ்லிம்களே. உமர் ரலி அவர்கள் கேட்கிறார்கள், இவர்கள் இணை வைப்போர் அல்லவா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கூறுகிறார்கள், ஆம், அதில் என்ன சந்தேகம்? உமர் ரலி அவர்கள் கேட்கிறார்கள், அவ்வாறாயின் இஸ்லாத்துக்கு இழிவை ஏற்படுத்தும் இந்த ஒப்பந்தத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இவ்வளவு பணிந்து போய் ஏன் சமரசம் செய்ய வேண்டும்? அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உமரே, நான் இறைவனின் தூதன், அவனுடைய அடியான். இதுதான் அவனுடைய தீர்ப்பு. அவன் ஒருபோதும் என்னை வீணாக்க மாட்டான். உமருடைய கண்களில் நீர் சுரந்தது. அவர் எழுந்து அபூபக்கரிடம் வந்தார். அபூபக்கரிடம் அதே வினாக்களை விடுத்தார். அபூபக்கர் ரலி கூறினார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுடைய தூதர். அவர்கள் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் இறைவனின் ஆணைப்படியே செய்வார்கள். இதை கேட்டு உமர் ரலி அமைதியாக இருந்தார்.
அலிரலி உடன்படிக்கை பத்திரம் எழுதத் தொடங்கினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிரலியிடம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதுங்கள் என்று கூறினார்கள். இதை கேட்ட சுஹைல், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று எழுதும் வழக்கம் என்னிடம் இல்லை, எனவே பிஸ்மிக் அல்லாஹும்ம என்று எழுதினால் போதும் என்றார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு அலிரலியிடம் இவை இறைவனின் தூதர் முகம்மது சுஹைல் பின் அம்ருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் நிபந்தனைகளாகும் என்று எழுதுமாறு கூறினார்கள். சுஹைல் அலியின் கையை பிடித்து அவ்வாறு எழுதக்கூடாது என்று தடுத்து அன்னலாரிடம், குறைஷ்கள் உங்களை தூதர் என்று ஒப்புக்கொண்டிருப்பார்களாயின் போர் ஏன் நிகழ வேண்டும்? எனவே உங்களது பெயரை உங்கள் தந்தையின் பெயரோடு எழுதுங்கள் என்று கூறினார். நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இறைவன் மீது ஆணையாக நான் இறைவனுடைய தூதன் தான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிறகு அலிரலியிடம் முஹம்மது இப்னு அப்துல்லா சுஹைல் இப்னு அம்ருடன் செய்து கொண்ட உடன்படிக்கையின் நிபந்தனைகள் இவை என்று எழுதுமாறு கூறினார்கள். சமாதான உடன்படிக்கையின் நிபந்தனைகள் எழுதப்பட்டன. அதில் இரு தரப்பிலும் சிலர் கையொப்பமிட்டனர். இவ்வுடன்படிக்கை ஹுதைபிய்யா என்ற இடத்தில் எழுதப்பட்டதால் இவ்வுடன்படிக்கைக்கு ஹுதைபிய்யா உடன்படிக்கை என்று பெயர் வந்தது. இவ்வுடன்படிக்கை எழுதப்பட்டு கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வந்து முஸ்லிம்களின் முன்னால் விழுந்தார். அவருடைய கால்களில் வளையங்கள் மாட்டப்பட்டிருந்தன. அவருடைய முகத்தில் இருந்து அநீதி இழைக்கப்பட்டவர் என்பது தெரிந்தது. அவர் குறைஷிகளைச் சேர்ந்தவர். தூதராக வந்திருந்த சுஹைல் இப்னு அம்ருடைய மகன். அவருடைய பெயர் அபு ஜந்தல் ரலி. அபு ஜந்தல் மக்காவில் வாழ்வது கடினமாக இருந்தது. அவர் முஸ்லிம் ஆகிவிட்டார், இறைவனின் அடியாராகிவிட்டார் என்பதுதான் அவர் செய்த குற்றம். வளையங்கள் மாட்டப்பட்டிருந்த அவர் எப்படியோ சிரமப்பட்டு கால்களை இழுத்து இழுத்து குறைசிகளை விட்டும் தப்பினால் போதும் என்று இங்கு வந்து சேர்ந்திருந்தார். அபு ஜந்தலை கண்டதும் சுஹைல் கொதிப்படைந்தார். இவன் என்னுடைய மகன், நான் அவனுக்கு பொறுப்பாளி. அவன் இங்கேயே இருந்தால் உடன்படிக்கைக்கு மாற்றம் செய்ததாக ஆகும் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இன்னும் உடன்படிக்கை நடைமுறைப்படுத்தப்படவில்லையே. சுஹைல் கூறினார், அவ்வாறாயின் நாங்கள் சமாதானத்துக்கு தயாரில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சரி, அவரை இங்கேயே விட்டு விடுங்கள். சுஹைல் கூறினார், இது ஒருபோதும் நடக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஜந்தலை விட்டு செல்லும்படி பலமுறை சொன்னார்கள். எனினும் சுஹைல் அன்னலார் மொழிந்ததை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் பிடிவாதமாகவே இருந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக வேதனை தந்தது. சிறிது நேரம் தலை குனிந்த வண்ணம் இருந்த அன்னலார் அபு ஜந்தலை நோக்கி, அபு ஜந்தல், பொறுமையை கடைப்பிடியுங்கள். உங்களுக்கும் துன்புறுத்தப்படும் மற்ற முஸ்லிம்களுக்கும் இறைவன் அவசியம் ஏதேனும் ஒரு வழியை காட்டுவான். இப்பொழுது சமாதான உடன்படிக்கை எழுதப்பட்டு விட்டது, நாம் அதை முறிப்பதற்கில்லை என்றார்கள். சுஹைல் தன் மகனுடைய கழுத்தை பிடித்து தள்ளி கொண்டு போனார். அபு ஜந்தல் முஸ்லிம்களை பார்த்து அபய குரல் கொடுத்தார். முஸ்லிம்களே, நீங்கள் என்னை மறுபடியும் பழைய இடத்துக்கு அனுப்ப விரும்புகிறீர்களா? நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன். மறுபடியும் என்னை நிராகரிப்பவர்களின் பிடியில் விட்டு செல்கிறீர்களா? இந்த கொடூரமான காட்சியை கண்டு முஸ்லிம்கள் துடித்தனர். உமர் ரலி இதை தாங்க இயலாத நிலையில் தமது வாளை உருவி அபு ஜந்தலிடம் கொடுத்து, இதனால் உம்மை பாதுகாத்துக் கொள்வீராக என்று கூறினார். ஆனால் அபு ஜந்தலுக்கு துணிவு ஏற்படவில்லை. பலவந்தமாக அவர் மக்காவுக்கு கொண்டு செல்லப்பட்டார். முஸ்லிம்கள் கோபக்கனலில் வெந்து கொண்டிருந்தனர். மதினா மாநகருக்கு திரும்பிய முஸ்லிம்களின் உள்ளங்களில் நிம்மதி இல்லை. குறைஷியர்கள் விதித்த நிபந்தனைகளுக்கு முன் முஸ்லிம்கள் தலை சாய்த்தது வேதனை தந்தது. அபு ஜந்தலுக்கு நேர்ந்த கதி முஸ்லிம்களின் மனக்கண்ணீர் காட்சியளித்த வண்ணம் இருந்தது. அவர்கள் தூக்கமின்றியும் மன நிம்மதி இழந்தும் தவித்துக் கொண்டிருந்தனர். அத்தருணத்தில் குறைஷிகளிலிருந்து ஒரு மனிதர் ஓடி மதினா வந்து சேர்ந்தார். தாம் முஸ்லிம் ஆகிவிட்டதாக அவர் வெளிப்படையாக அறிவித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தமக்கு அபயம் அளிக்கும்படி வேண்டினார். அவர் பெயர் அபு பசீர் ரலி. அவர் மிகவும் தூய்மையான நல்ல மனிதர். இறை மறுப்பாளர்களின் அநீதி தாழாமல் ஓடி வந்த அவருக்கு பின்னாலேயே மக்காவில் இருந்து இருவர் வந்தனர். அவர்கள் இருவரும் அந்நலாரிடம் அபு பசீரை திருப்பி அனுப்பும்படி கோரினர்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேறு வழியில்லை. எனவே அந்த அப்பாவியை தொடர்ந்து வந்த அவ்விருவரிடமும் ஒப்படைத்து விட்டார்கள். அவர்கள் இருவரும் முஸ்லிம்களின் முன்னிலையிலேயே அவரை சிறை செய்து மக்காவுக்கு தங்களுடன் கூட்டிச் சென்றனர். இதை முஸ்லிம்கள் இரக்கத்தோடும் பரிதாபத்தோடும் பார்த்து கொண்டிருந்தனர். அவருடைய துயரத்தையும் தங்கள் இயலாமையை நினைத்து கண்ணீர் வடித்தனர். அவ்விருவரும் அபூ பஸீர் ரலியுடன் துல்ஹுலைபா என்னும் இடத்தை அடைந்தனர். அங்கே அபூ பஸீருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதை பயன்படுத்தி இருவரில் ஒருவனை தீர்த்து கட்டிவிட்டார். தப்பி பிழைத்து ஓடிய மற்றொருவன் மதினாவுக்கு சென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டான். பின்னாலேயே சற்று நேரத்தில் அபூ பஸீர் ரலி அன்னலாரிடம் வந்து சேர்ந்தார். நபிகள் பெருமானே, தாங்கள் என்னை முதலில் திரும்ப அனுப்பிவிட்டீர்கள். இப்பொழுது தங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என கூறிவிட்டு அபூ பஸீர் ரலி மதினாவை விட்டு போய்விட்டார். பாலைவனங்களில் சுற்றி திரிந்த அபூ பஸீர் ரலி இறுதியாக ஒரு கடற்கரை பட்டினத்தை வந்து சேர்ந்து அங்கேயே தங்கிவிட்டார். அவர் அவ்வழியே செல்லக்கூடிய குறைஷிகளின் கூட்டத்தை கொள்ளையடித்து கையில் கிடைத்ததை சேர்த்து கொண்டு இருந்தார். மக்காவில் அநேக முஸ்லிம்கள் குறைஷிகளின் தொல்லைகளுக்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள். உடன்படிக்கையின்படி அவர்கள் மதினாவுக்கு செல்ல இயலாதிருந்தனர். அபூ பஸீரால் ஒரு புதிய புகலிடம் ஏற்பட்டிருக்கும் செய்தி அவர்களுக்கு தெரிந்தது. அவர்களும் ஒளிந்தோடி அங்கே வந்து சேர்ந்தனர். அங்கே அவர்கள் ஒரு குழுவாயினர். அவர்கள் குறைஷியர்களின் பயண கூட்டங்களை கொள்ளையடித்து நிம்மதி இழக்கச் செய்தனர். அவர்களின் பொருள்களை கைப்பற்றி மலை பொதும்புகளுக்கு சென்று பதுங்கி வாழ்ந்தனர். குறைஷிகள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அபூ பஸீர் ரலி குழுவினரை அடக்க முடியவில்லை. இறுதியில் அவர்கள் தங்கள் இயலாமையை உணர்ந்து தங்கள் நிபந்தனையை திரும்ப பெற்றுக் கொள்வதாகவும் கடலோர பகுதியில் உள்ள முஸ்லிம்களை தங்களுடன் அழைத்துக் கொள்ளும்படியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூறி அனுப்பினார்கள். அவ்வாறே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடற்கரையூரில் இருந்த முஸ்லிம்கள் அனைவரையும் மதினாவுக்கு அழைத்து கொண்டார்கள். குறைஷிகளுக்கு ஆதரவாகவும் முஸ்லிம்களுக்கு எதிராகவும் இருந்த நிபந்தனையை திரும்ப பெற்றுக்கொள்ள குறைஷிகள் எவ்வாறு முன்வந்தார்கள் என்பது முஸ்லிம்களுக்கு வியப்பை அளித்தது. உண்மை நிலையை தெரிந்த போது அவருடைய வியப்பு மறைந்து போயிற்று. தோல்வி என அவர்கள் கருதி கொண்டிருந்த ஹுதைபியா உடன்படிக்கை எவ்வளவு பெரிய வெற்றியை தந்துள்ளது என்பதை அவர்கள் கண்முன் கண்டார்கள். அதற்கு முன் மறைவாகவிருந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் மகத்துவங்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிந்தன. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி வரும் நாட்களில் கேட்கலாம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.